பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷம் லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா எப்படி சொல்லலாம், அது வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஜெக்ஷன் வந்து கையில் 2 கையும் மாற்றி 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 குத்துவாங்க. அப்பா ட்ரிப்ஸ் ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த மருந்து சாப்பிட்றது ரொம்ப அது வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி நான் பேசுகிறேன். ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்பவம், அந்த இது விஷயம்லாம் நடக்கும்போது ரொம்பவே நான் கஷ்டப்பட்டு அழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எனக்கு சுத்தமாக இருக்கவும் பிடிக்காம ஆயிடுச்சு. ஏன்னா என் வீட்லேயும் சரி, என் அண்ணா, தங்கச்சி, அப்புறம் பெரிய அண்ணன், இவங்க 3 பேருமே நல்லா தான் இருப்பாங்க. எனக்கு மட்டும்தான் அடிக்கடிக்கு சிக்காகும். ஸோ உடம்பு முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவும் சரி நிறைய காசு செலவு பண்ணிட்டாங்க. நிறையவே, ஏன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு, அது சொல்ல முடியாது அந்தளவுக்கு. ஆனாலும் பார்த்திங்கன்னா எனக்கு சரியாகவே இல்லை. கொஞ்ச நாள் நல்லா இருப்பேன், திரும்பி விட முடியாமல் இருந்தேன். கொஞ்ச நாள் நல்லா இருப்பேன், திரும்பி விட முடியாமல் அப்படியே தான் நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th எக்ஸாம் வந்துச்சு பார்த்திங்களா. அந்த டைமில் தான் சீரியஸாக நான் சொல்கிறேன், எனக்கு அந்த டைமில் தான் நான் வந்து ப்ரேயர் பண்ணவும் ஆரம்பித்தேன். ஏன்னா 10th எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு ஒன்று வந்து 90% ஆச்சு எழுதணும். அந்த அட்டண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 90% எல்லாம் இல்லை, ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வீக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர படிக்க மாட்டேன், ரொம்ப வீக்காக இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதி நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தானே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா எங்கள் ஹெட் மாஸ்டர், ஸோ மேடம் ஒருத்தவங்க ஜீவா மேம், ஸோ இது வரைக்கும் அவங்க மறக்க மாட்டேன். ஏன்னா அவங்க தான் சரி என்னை வந்து 10th எக்ஸாம் நீ எழுத வேண்டாம், ஏன்னா உன்னால் வந்து இந்த இது வந்து பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு கம்மியாகிடும். ஏன்னா நீ எக்ஸாமில் போனது ஃபைல் ஆகிட்டுனா எங்களுக்கு வந்து அந்த இது கம்மியாகிடும், அதனால் நீங்கள் எல்லாம் எழுதவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. சீரியஸாங்க எங்கள் அம்மா அந்த நிமிஷம் ரொம்ப அழுதுட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஹெட் மாஸ்டரோட அவங்க காலில் கூட விழுறேங்க, என் பொண்ணு எக்ஸாம் எழுத விடுங்க, அதெல்லாம் ஃபைல் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படியோ லாஸ்ட்டில் வந்து எக்ஸாம் இருக்கும் நான் எழுத போயிட்டேன். ஆனால் அந்த டைமில் தான் ஒரு எக்ஸாமுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுங்களை வந்து 10th டீச்சர்ஸுங்களை வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். சுபாஷினி டீச்சர், அதுக்கப்புறம் மக்னராணி டீச்சர், மைதில் டீச்சர், இவங்க 3 பேர். ஸோ நான் ஜெயிப்பேன், ஃபைல் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. 2 டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சர் சொல்லவே வேண்டாம், அவள் தோற்று தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கிலீஷ் சுத்தமாக வரல, நான் தோற்று தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து நான் சீரியஸாக சொல்கிறேங்க, நான் ஒரு எக்ஸாமுக்கும் நான் அது வரைக்குமே ப்ரேயர் எல்லாம் பண்ண மாட்டேன். சர்ச்சுக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த பைபிள் எடுத்து ப்ரேயர் பண்ணுறது அந்த வேலையை நான் வச்சுக்க மாட்டேன். ஆனால் அந்த 10th எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு எக்ஸாமுக்கும் சரி, நான் ஒரு பாடம் படிக்கும்போது அந்த பாடத்தில் கை வச்சு படிப்பேன். அதுக்கப்புறம் 191 சங்கீதமும் 121 சங்கீதமும் நான் படித்தேன். அந்த இதை படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு நான் வருவேன். திரும்பி எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி அந்த இது தான் நான் படித்தேன். சீரியஸாக அந்த மார்ச் மாதத்துலலாம் நான் ப்ரேயர் பண்ணவும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே இதுவாக தான் ஆயிடுச்சு அந்த சமயத்தில். ஆனால் ஒன்று ரிசல்ட் வந்து மே மாதம் என்னமோ வந்துச்சு சார், ஞாபகம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் அந்த மார்ச் மாதத்துலேருந்து ஃபுல்லாக ப்ரேயர் தான் பண்ண ஆரம்பித்தேன். ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் நான் எப்படியாச்சும் பாஸ் ஆகணும் தானே, ஆனால் அம்மா ஒரு பக்கம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் வந்து என்னால் தான் ரிசல்ட்டு போகும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நான் வந்து சீரியஸாக அந்த நிமிஷம் தான் நான் கடவுள்கிட்ட வந்து நான் ப்ரேயர் பண்ணவே ஆரம்பித்தேன். எனக்கு தெரியாது, ஸோ இது வரைக்கும் நான் போனதெல்லாம் போட்டேன், எஸ்ப்பா எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் இந்த எக்ஸாமில் வந்து நான் தோற்கக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா எனக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்ணீரோட ஒவ்வொரு நாளும் நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த நிமிஷம் வந்து நம்ம இது பண்ணுறது நமக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ஸோ என்னால் ரிசல்ட்டு போகும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆனால் என்னால் ரிசல்ட்டு போகவே இல்லை. நான் பார்த்திங்கன்னா காட்ஸ் கிரேட், ஸோ நான் பாஸ் ஆகிட்டேன். 10th எப்படியும் நான் பாஸ் ஆகிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு கடவுள் மேலே ரொம்ப அதிக அன்பு வரவே ஆரம்பிச்சது. எந்தெந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்களோ என்னால் மார்க்கு போயிடும், ஸோ நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டீச்சர்ஸ் முன்னாடி எல்லாமே சரி ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. அவ்வளோதாங்க.
அதுக்காக ரொம்ப இதுவாக இருந்துச்சு. மீதி நாளைக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் படிக்கிற பசங்க உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கை வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு படிங்களேன். சூப்பராக இருக்கும். அப்போ 92 சங்கீதமும் 120 சங்கீதமும் படிங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக மார்க் இது பண்ணிவிடும். ஓகே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம படிக்கணும். நம்ம படிக்கும்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு படித்தா ஈஸியாக ஞாபகம். ஓகே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.